மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு மிகவும் பெருமதியான இலங்கையில் 2ஆம் இடத்துக்குரிய விருது. ஆம்ஸ்டர் பேட்டர்னை டிரெக்ட் பண்ணி அதே மாதிரி வணக்கம். நான் கொல்லிங்க. நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் மட்டக்களப்பில் புதிதாக திறக்க போகிற நூலகத்தில் நிற்கிறேன். நான் ஆசியாவிலே ஒரு மிகப்பெரிய நூலகம்னு சொல்கிறாங்க. எனக்கும் அதில் தெளிவான விளக்கம் தெரியாது. என்னென்னு சொன்னால், இன்றைக்கு இந்த நூலகம் திறக்கிறதுக்காக ஜனாதிபதி இன்றைக்கு இங்கே வரப்போகிறாரு. நூலகத்தை திறந்து வச்ச பிறகு ஜனாதிபதி இந்த வெஃபர் மைதானத்துக்கு போகிறாரு. அங்கே தான் நாங்கள் போய் அவரை என்னென்னு சொல்கிறோம், அவரை நேரடியாக பார்க்கலாம். நேரடியாண்டா கொஞ்சம் தள்ளியிருந்து பார்க்கலாம் ஸ்டேஜில். தாண்டி நூலகத்தில் ஒருத்தரையும் எலோட் பண்ணலை. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒரு கொடுப்பனு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு நிறைய புத்தகங்கள்லாம் அங்கே இருக்குது. யாழ்ப்பாணத்து நூலகத்தை போல ஒரு பெரிய ஒரு நூலகம் தான் இந்த நூலகம். சரி, நம்ம தொடர்ச்சியாக வீடியோக்குள்ள போவோம். பொது நூலகம் திறப்பு விழா, மட்டக்களப்பு மாநகர சபை. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்க்குறதுக்கு. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குண்டு இந்த தண்ணி அடிக்கிறது. உள்ள போய் பார்ப்போம். எவ்வளோ அழகா இருக்குன்னு சரஸ்வதி சிலை. பாருங்க இதில் மெப்பை இதை பார்த்துட்டான்னு உள்ளே போகணும். ஜனாதிபதியால் திறந்து வச்சிருக்கு, போட்டிருக்கு பாருங்க. இலங்கை ஜனநாயக சோசலிய குடியரசின் கௌரவ ஜனாதிபதி அவர்களால் பொதுமக்களின் பாவனைக்காக திறக்கப்பட்டுள்ளது. இது 2024 தேசிய வாசிப்பு மாதத்தில் மாநகர சபை மட்டத்தில் இலங்கையில் 2ஆம் இடத்துக்குரிய விருது. 23, 22 ஆகிய ஆண்டுகளில் இலங்கையில் மாநகர சபையில் 3ஆவது இடத்தினை தட்டி சென்ற விருது. இலங்கை நாட்டின் அதி மேதகு ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக்க ஐயா அவர்களால் இன்று இந்த மட்டக்களப்பு பொது நூலகமானது மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நிர்மாணிக்கப்பட்டு இன்று மக்கள் பாவனைக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது, கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் இந்த நூலகத்தில் சுமாராக 81,000க்கும் மேற்பட்ட நூல்கள் காணப்படுகின்றது. இது சிறு பருவத்தினருக்கு, அதாவது சின்ன பிள்ளையிலிருந்து முதியோர் வரை கல்வி கற்கக்கூடிய அளவில் இந்த நூலகத்தில் புத்தகங்கள் காணப்படுகின்றது. அது மாதிரி ஒவ்வொரு பிரிவுகளும் இங்கே இருக்கின்றது. உதாரணமாக இரவல் வழங்கும் பகுதி, உசார் துணை பகுதி, சிறுவர் பகுதி, பத்திரிகை பகுதி, அது மாதிரி ஐசிடி தொழில்நுட்பம், மற்றது உயர்கல்வி மாணவர்களுக்கான ரிசர்ச் தொடர்பான நூல்கள், சகல நூல்களுமே உள்ளடக்கப்பட்ட ஒரு நூலகமாக இன்று இந்த நூலகம் மக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிறுவர் பகுதி மிக பிரம்மாண்ட முறையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்டு சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? எந்த சின்ன பிள்ளை வந்தாலும் அந்த இடத்தை விட்டு பிள்ளை வெளியேறாத அளவுக்கு அந்த
அங்க வந்து அந்த பிள்ளை வந்து நிறைய விடயங்களை கற்கக்கூடிய கற்றலோடு கூடிய விளையாட்டோடு கூடிய கற்றல் அப்படியான ஒரு செயற்பாட்டுல. அடுத்தது இந்த கால தகவல் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி ரோபோட்டிக் அந்த அப்படியான செயற்பாடுகளும் இங்க இருக்கின்றது. அப்ப இது வந்து தொடர்ந்தே இருக்கும், இன்றைக்கு மட்டுமில்ல, இது தொடர்ச்சியாகவே இதுல இன்னும் நிறைய வளர்ச்சிகள் நிறைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. இன்றைக்கு ஆரம்பம், ஆனா இது தொடர்ச்சியாகவே நடக்க இருக்குது. அது மாதிரி இப்ப எதிர்வரும் 3 நாட்களுக்கு திறந்த ஓப்பன் லைப்ரரி 3 நாளைக்கு. அந்த 3 நாளும் வந்து என்னன்னா பாடசாலை மாணவர்கள் வெளியில இருக்கிற எல்லாருமே வந்து பார்வையிடலாம். சகலருமே அங்கத்துவத்தை பெறுவதற்கு நாங்க வந்து ஒரு கொடுப்பனவு அடிப்படையில எடுப்போம். ஆனா இந்த 3 நாளும் கொடுப்பனவு இல்லை. ஆனா மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குள்ள இருக்கிறார்களா இருந்தாலும் கொடுப்பனவு இல்லாம இந்த 3 நாளும் ஃப்ரீயான மெம்பர்ஷிப் கிடைக்கும். சகலருமே படித்தவரோ இந்த வெறியாலோ ஆரோ ஒரு ஆள் இருந்தாலும் உள்ளுக்கு வந்திருந்து பயன்படுத்தக்கூடிய சகல வசதியும் இருக்கு. நீங்க எந்த புத்தகத்தையும் எடுத்து பார்க்கலாம். ஆனா நீங்க வெளியில கொண்டு போவராக இருந்தா கட்டாயம் மெம்பர்ஷிப் இருக்கும். இந்த துறையில எத்தனை வருஷம் நீங்க இருக்கீங்க? நான் சுமாராக கிட்டத்தட்ட 14 வருடங்கள். இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற நூலகத்தையும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நூலகத்தையும் ஒப்பிட்டு பார்க்க எவ்வளவு பெரியதா? எப்படி? யாழ்ப்பாண நூலகம் வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே இருக்குது. ஆனா எங்கட லைப்ரரி வந்து 1855 ஆரம்பிக்கப்பட்டுட்டு. ஆனா அந்த நூலகம் உலகிற்கு வெளிக்கொணர்ந்த மாதிரி எங்கட மட்டக்களப்பு நூலகம் இதுவரையில அந்த வெளிக்கொணரல்ல. ஆனா இனி எதிர்வருங்காலங்கள்ல எங்கட நூலகம் யாழ்ப்பாணத்து நூலகத்தை விட மேலோங்கி வரும் என்றது எங்களுடைய கருத்து, எங்களுடைய அவாவும் கூட. தேசிய ரீதியில வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து நேஷனல் ரீடிங் மந்த் ஒன்று நடக்கும். அதுல நேஷனல் அவார்ட் கொடுப்பாங்க. அந்த அவார்ட்ல வந்து எங்கட மட்டக்களப்பு நூலகம் கடந்த ஆண்டு வந்து 2வது இடத்தை பெற்றது. இந்த பகுதி எதுக்கான பகுதி? இது வந்து இரவல் வழங்கும் பகுதி. இங்க இருக்கிற புத்தகங்களை வெளியில எடுத்து போகலாம், 14 நாள்ல ரிட்டர்ன் பண்ணலாம். அது மெம்பர்ஷிப் இருக்கிறார்கள் மட்டும். அது நம்ம மொழி சார்ந்து வேற லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் அப்படி வர சீன மொழி இருக்கு, சிங்கள மொழி இருக்கு, இங்கிலீஷ் மொழி இருக்கு, எல்லா மொழியும் இருக்கு. இனி எதிர்வருங்காலங்கள்ல வேற மொழிகள். மற்ற இது வந்து புத்தகங்கள் கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்கு ஒரு கேட்டகரி வைஸா. அந்த பொதுவான நூல்கள், தத்துவ நூல்கள், சமயம் சார்ந்த நூல்கள், மொழிகள் எல்லாமே அதுக்கெல்லாம் பிரிச்சு தனியாக பண்ணணும். சொல்ல போனா இன்னடங்கா நூல் இருக்கு. எவ்வளவு நூல் இருக்கு, ஒரு நூல் களஞ்சியமா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படி இதை படிக்கிறதுக்கு என்ன பொறுத்து வயது காணான்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் வயது காணா. சின்ன பிள்ளையில இருந்து வாசிப்பு தொடங்கமா இருந்தா அது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு உருவாக்கத்தை கொண்டு வரும். அவங்களோட நேரத்தை செலவழிச்சு எங்களோட பேசினதுக்கு உண்மையாவே அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்றேன். உண்மையா மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரம்மாண்டமான இந்த நூலகத்தை எல்லாருமே பயன்படுத்தணும். உங்களோட அனுபவம் சார்ந்து இந்த நூலகத்தை பற்றி சொல்ல என்ன சொல்லுவீங்க? உண்மையா நூலகம் என்றது இந்த வசதி குறைந்த ஆட்களுக்கும் சரி வசதியான ஆட்களுக்கும் சரி மிகவும் பயனுடைய ஒன்று. ஏன்னா படிக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம். இப்போ வீட்டில இருந்து படிக்க இல்லாதாக்கள் கூட இங்க வந்து நிறைய படிப்பாங்க. ஆகவே உண்மையா நூலகத்தை வந்து பயன்படுத்துறார்கள். என்ன பொறுத்தளவுல என்னுடைய சேவை காலத்துல நான் கண்ட விடயங்கள் நிறைய உயர் பதவியில் இருக்கிறத நாங்க நிச்சயம் அறியக்கூடியதா இருக்கிறது. ஆளுமை மிக்கவர்களாக வாசிக்கிறவன் தான் கூடிய அளவு எல்லாத்துலயும் முன்னேற்ற தடைஞ்சு கொண்டு போறான். அதுல உங்களோட போட்லயும் பார்த்தேன் நான், எப்பொருள் யார் யார் வாய்க்க என்ற அந்த வாசகம் இருந்தது. அதுல பார்த்தேன் நான். சரிம்மா, உங்களோட பொன்னான நேரங்களை செலவழிச்சு கூட பேசினதுக்கு மிக்க நன்றி அம்மா. இன்றைய நாள் வந்து முதல் நாள் என்னது சிறப்புள்ள நினைவா புத்தகம் அன்பளிப்பு செய்யணும். மட்டக்களப்பு நூலகம் வந்து உண்மையாலே கிழக்கு மாநிலத்தில் உள்ள நம்ம சொல்றோம் நம்முடைய வரலாறு, நம்முடைய ஆவணங்கள், பெரும்பாலான ஆவணங்கள் இப்போ 855ஆம் ஆண்டு ஆரம்பிச்சுன்னு சொல்றாங்க. அதுல அந்த வகையில் இங்கே மட்டக்களப்பு மாவட்டம் சம்பந்தம் வரலாறு சம்பந்தமான ஆய்வு மேற்கொள்றாங்களுக்கு இந்த இங்கேதான் ஆவணங்கள் இருக்கு. நாங்கள் உதாரணமா நாங்கள் 2006 ஈழத் தமிழ் இலக்கியத்திலுமே 2 புத்தகம் எழுதுறதுக்காக நிறைய தகவல் தேவைப்பட்டது. அப்போ அங்கே பழைய லைப்ரரி, அப்போ அந்த நூலகத்தில் தான் அதுக்கான நிறைய புத்தகங்கள் எங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்குது. அந்த வகையில் இங்கே பழைய ஆவணங்கள் நிறைய இருக்கு. அதோட பெரிய ஒரு மாநகர சபை நூலகத்தானி அந்த எல்லா வளங்களையும் கொண்டு சேர்க்க வசதி இருக்கு. அந்த வகையில் இது நமக்கு இப்போ கிழக்கு மாநிலத்துக்கே இது ஒரு பெரிய ஒரு அறிவு களஞ்சியமாக திகழுது. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு மிகவும் பெருமதியான ஒரு வரப்பிரசாதமாக இந்த நூலகம் காணப்படுகின்றது. இதில் வந்து சிறுவர்களுக்கான பகுதி மிகவும் சிறப்பாக இருக்குது. மற்ற பகுதிகளை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் இருந்தாலும்
இது ஒரு அழகான தோற்றத்தோட எல்லாருக்கும் பயனுள்ளதாக காணப்படுகின்றது. வேறு இது 3 நாள் திறந்திருக்குமன்றாங்க. முடிஞ்ச அளவில் எல்லாரும் வந்து இதை பார்த்து இந்த பெறுமதி விற்க இதை வந்து பயனடையணும்னு சொல்லி கேட்டு சிறுவர் பகுதி மிகவும் இதுக்குள்ள சிறுவருக்கு உண்மையாக பயனுள்ளதாகவும் அழகாகவும் இருக்குது. மேபி இருக்கலாம், பார்க்கக்குள்ள தோட்டம் அப்படித்தான் இருக்குது. பார்க்குற நேரம் மிகவும் பெரிய அளவு பிரம்மாண்டமான தோட்டமாக காணப்படுது. வந்த நோக்கம் இவங்கண்டைக்கு ஸ்கூலுக்கு கூட போகாமல் இந்த லைப்ரரி ஓப்பனிங்கை பார்க்கணும், லைப்ரரியை பார்க்கணும் மட்டும் சொன்னதுக்காக கூட்டிட்டு வர வேண்டியதாயிடுச்சு. பாருங்க அப்படி இருக்கு, சில்ட்ரனுக்கான புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. லைப்ரரிக்குள்ள இது ஒரு தனி ஒரு பிளேஸா இருக்கு. இந்த பிளேஸ் என்ன இதை பத்தி ஒரு தெளிவுபடுத்துங்க இந்த பிளேஸை பத்தி. ஓகே, பழமையாக லைப்ரரி இருக்கக்குள்ள கிட்ஸ் இப்போ எல்லாமே வாசிக்கிறது மட்டும் தான் இருக்கிறது. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாலையும் பார்த்துருப்பீங்க, கமெண்ட்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. என்ன டிஜிட்டல் வேர்ல்டில் நம்மளுக்கு என்ன இப்படி ஒரு பெரிய ஒரு கட்டடம் புக்ஸுக்கு மட்டும் தேவையான்னு சொல்லி. ஸோ ரியாலிட்டி என்னென்னா இந்த பில்டிங் வந்து புக்ஸுக்கு என்ன மட்டும் இல்லை. இப்போ பிள்ளைகள் வந்து என்கேஜ் ஆகி இருந்து ரீட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்பேஸ், கேம்ஸ் விளையாடலாம், இப்போ செஸ் விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிள்ளைகளோட பிரெயின் அனலிட்டிக் திங்கிங், அவங்களோட கால்குலேட்டிங் பவர், இந்த மாதிரி விஷயங்களை தூண்டுறதுக்கான ஸ்பேஸாகவும் இந்த ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணப்படும். ஆனால் பிள்ளைகளை அட்ராக்ட் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு ஒரு கலர்ஃபுல்லான இப்படி விளையாட்டு சாமகிரி ஏரியா வேணும் தானே, அதனால தான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் என்ன இருக்குது? ஸோ நாங்கள் வந்து இந்த ஸ்பேஸில் பியாண்ட் அவர் ட்ரெடிஷனல் எஜுகேஷன் மெத்தட்ஸ் அங்கே வந்து மேக்கர் ஸ்பேஸ் செட் பண்ணுறோம் ஃப்ரம் ட்ரீம் ஸ்பேஸ் அகாடமி. என்னென்னு சொன்னால் இந்த இனோவேஷன் திங்கிங், டிசைன் திங்கிங், இனோவேஷனை மேக் பண்ணுறது, ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு டெக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற மாதிரியான விஷயங்களை சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம பிள்ளைகளே கொடுத்து வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு என்வைரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த என்சியோட சேர்ந்து ட்ரீம் ஸ்பேஸ் இவங்களுக்கான நாலேஜ் ஷேரிங், மிஷின்ஸ் வாங்குறது, பிள்ளைகளுக்கான ட்ரைனிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இந்த சப்போர்ட்ஸை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். நம்ம வளமையாக சொல்கிறதுக்கு தானே சைனாவில் இருக்கிற பிள்ளை விளையாட்டு சாமான் செஞ்சு அனுப்புது, நம்மட பிள்ளைகள் விளையாடுதுன்னு சொல்லி. அப்படி இல்லாமல் நம்மட பிள்ளைகளே ஒன்று மேக் பண்ணணும், நம்மட பிள்ளைகள் மேக் பண்ணி அதை செய்து பார்க்கணும். விளையாடுறது இல்லாமல் சின்னல இருந்து பிள்ளைகள் உருவாக்கக்கூடிய ஆக்களை மாத்துற மாதிரி. இதெல்லாம் உங்களோட இதுக்குள்ள வரா இல்லை, இது லைப்ரரியோட லேர்னிங் ஸ்பேஸுக்கானது, அது மேக்கிங் ஸ்பேஸுக்கானது. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை படிச்சுட்டு படிக்கிறதோட மட்டும் நிப்பாட்டாமல் அதை செய்து பார்க்கணும் இல்லையா. எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறோம்னு சொன்னால் ஓகே, ஒரு லைட்டை வச்சு பேட்டரியை வச்சு அது ஒளிரத பக்கத்தில் நீ பிள்ளைக்கு அது இது வேலை செய்துன்றது தோணும். இப்போ அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் உருவாக்குறது தான். ஓகே, ஸோ இது ஒரு ஃபிலமெண்ட் மேக்கர் மிஷின். ஃபிலமெண்ட் மேக்கர் மீன்ஸ் இப்போ இந்த 3D பிரிண்டர் இருக்குது தானே, இதுக்கு நம்ம ஒரு பிளாஸ்டிக்கை தான் ஃபீட் பண்ணுறோம், அதை உருக்கித்தான் இது பிரிண்ட் பண்ணுது. அதுக்கு தேவையான ஃபிலமெண்ட்டை இந்த பிளாஸ்டிக் போட்டில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கு. அந்த போட்டில் வச்சு இதை நம்ம பிரிண்ட் பண்ணி இதை மேக் பண்ணிட்டு இந்த ஃபிலமெண்ட்டை யூஸ் பண்ணி 3D பிரிண்டரில் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த விசில் வந்து இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி செய்தது தான், இந்த பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணி இதில் பிரிண்ட் பண்ண ஒரு விசில். இது ஒரு விசில் சும்மா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம மேக் பண்ணுறதுக்கான ஒரு இதெல்லாமே வேஸ்ட் மெட்டீரியல்ஸை வச்சு செய்கிற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது சிங்கராஜா ஃபாரஸ்ட்டில் என்டேஞ்சர்ட் ஆகிற, அதாவது அழிஞ்சு கொண்டிருக்கிற பறவைகள் இருக்குது, அந்த பறவைகளோட ஒலியை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இதில் டயல் பண்ணால் அந்த பறவைகளோட சவுண்ட் கேட்கும். அண்டர் வாட்டர் கிளைடர் என்றது இதில் வீடியோவில் வர மாதிரி நம்ம ஸ்ரீலங்காவை சுற்றி கடல் இருக்கு, ஆனால் கடலுக்குள்ளே போய் ரிசர்ச் செய்கிற அளவுக்கு நம்மள்ட்ட கெப்பாசிட்டி சரியான குறையாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டெக்னாலஜி வேணும். ஸோ அதை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோக்கஸோட கிரியேட் பண்ணப்பட்டது தான் அண்டர் வாட்டர் கிளைடர். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட், இன்டர்நெட்டில் இருக்குது, யார் வேணால் அடுத்து பில்ட் பண்ணலாம், நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி, அதை நம்ம இங்கே இருக்கிற மெஷின்ஸை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறோம். யூஸ் பண்ணி செய்த ஒரு சின்ன இன்டராக்டிவ் ரோபோட், நம்ம கையசைக்கிற மாதிரி அந்த ஒரு பிள்ளைகளை அட்ராக்டிவாக வச்சு கொண்டு இருக்காங்க. இப்போ இவர் கையை மூவ் பண்ணாருன்னு சொன்னால் இவர் ஜாயிண்ட்
ஜாயின்ஸை டிடெக்ட் பண்ணி அது பேரலாக ஆர்ம்ஸை மூவ் பண்ணோம். இது கம்ப்யூட்டர் விஷனை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணது. ஸோ கிட்ஸுக்கான இப்போ நம்ம எடுத்தோடனே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கல, அது அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆகிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா தான் இருந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணுவாங்க. இந்த என்வயர்மெண்ட் இப்படி தான் ஃபியூச்சரில் இருக்குமென்றதை காட்டுறதுக்காக ரோபோட்டுகளை மரங்காலங்கள் தயாரிக்கலாம். இப்போ சொல்லப்போனால் வெளிநாடுகள்லையும் ஹோட்டல்கள் அப்படி நிறைய இடங்கள் ரோபோட் வேலை செய்யுது. இப்போ நம்ம இடங்களையும் இப்போ வருங்காலத்தில் வர இளைஞர்கள் ரோபோட் உருவாக்குறாங்க. இதுல இருக்க எல்லாமே இங்கே உருவாக்குனது. ஸோ இந்த இதெல்லாமே பிரிண்ட் பண்ணி இதில் உடஞ்சி நைட் தான் அந்த மெஷினில் பிரிண்ட் பண்ணி செஞ்சாங்க. ஸோ அப்படி ஒன்று நாமளே இங்கே உருவாக்கலாம்ன்றதுக்கான ஒரு சாம்பிள் தான் இது. எப்படி செஞ்சாடுங்க ரெண்டு ஆர்ம்ஸ்ல பேட்டர்னை டிடெக்ட் பண்ணி அதே மாதிரி மூவ் ஆகுது. வேர்ல்ட் சரியான ஸ்பீடாக மூவ் ஆகி கொண்டிருக்கு. இப்போ வந்து வரை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு டெக்னாலஜி இருப்போம், 4 நாளைக்கு பிறகு அந்த டெக்னாலஜி அவுட் ஆகிட்டு அடுத்த டெக்னாலஜி படிச்சே ஆகணும். அப்போ அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக போய் இந்த வேர்ல்டில் ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் மட்டும் படிச்சுட்டு போகிற ஒரு பிள்ளை போய் சரியாக ஒர்க் பண்ணிடலாது. ஏன்னா மற்ற இடத்துல இருந்து வராக்கள் இந்த நாலேஜோட எல்லாம் வருவாங்க. ஸ்டெம் எஜுகேஷன் கிடைச்சிருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு அதை கொடுத்து அனுப்பினா தானே அங்கே இப்பயே யூனிவர்சிட்டிக்கு போகிற பிள்ளைகள் நிறைய கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ப்ரொஜெக்ட் தருவாங்க, டெக்ல வேலை செய்யணும். நம்ம புத்தகத்தை மட்டுமே படிச்சுட்டு யூனிவர்சிட்டி என்டர் பண்ணி போன பிறகு அங்கே ஹையாக ஸ்கோர் பண்ணி இல்லாமல் இருக்குது, ஹை எஜுகேஷன் போய் இல்லாமல் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இது மாநகர சபை அந்த கட்டடத்துக்குள்ள பைக்கை வச்சுட்டு ஜனாதிபதி வரதை பார்க்க போகணும். பாருங்க உள்ள இருக்கு அப்படின்னு. ஜனாதிபதி இன்னும் வரல, உள்ள போய் கொண்டிருக்கோம் நாங்கள். எல்லாம் செய்ய முடியும், நீங்க எதையும் செய்ய முடியும். சொல்லாமலே நீங்க எதையும் செய்ய காட்ட முடியும். අපේ මුඛ්‍ය පරමාර්ථ බවට පත් වී තිබෙන්නේ මේ විශ්ව මාතෘකාවලින් අපේ මාතෘභූමිය අපේ තරුණ පරම්පරාව අපේ ජාතිය නිදහස් කරගන්නේ කොහොමද முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்ற இந்த விஷ போதைப் பொருள் மூலமாக இந்த நாட்டில் உள்ள இளைஞர் யுவதிகளையும் இந்த நாட்டையும் இந்த மக்களை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்கின்ற பிரச்சனைகள் கண்முன்னே இருக்கின்றன. මේ සියලු ප්‍රශ්න අතර මේ විශ්ව මාතෘකාවේ අපේ රටේ ජාතික ව්‍යසනය බවට පත් කළ අවසන් இந்த சகல பிரச்சனைகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுதும் இந்த விஷ போதைப் பொருளானது போதைப் பொருள் பாவனை மூலமாக அது ஒரு தேசிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது. ඒක පස්සේ අපි තරුණ පරම්පරාව ගිලගන්නවා.
இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய இளைஞர் பரம்பரையான இது மூலமாக பாதிக்கப்படுகிறது. இதன் பிரதிபட்டமாக அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் மிகவும் துக்கத்தை அனுபவிக்கின்றார்கள். විෂමද්‍රව්‍ය තුරන් කිරීමට ලක්ෂ ගණන් තරුණ ජීවිත පිළිගන්නා විෂමද්‍රව්‍ය ව්‍යසනය අවසන් කිරීම සඳහා මහජාතික ව්‍යාපාරයක් ගොඩනැගීමේ අවශ්‍යතාවය අපට තිබෙනවා. ඒ වෙනුවෙන් මේ සමුළුවට සම්බන්ධ වුණු එක් අයෙක් එක මද්‍රව්‍ය භාවිතා කරන පුද්ගලයෙක් නිවාරණය කරන්න එහෙම නැත්නම් ඔහු මුදවා ගැනීමට උත්සාහනය මේ තීරණයක් ජනතාව අපේ මුදවා ගැනීමේ අවශ්‍යතාවය තිබෙනවා. ඒ සඳහා අනුපතිඥානෝ අදාළ සමීකු සියලු දෙනා එක් අයෙකු හෝ විෂමද්‍රව්‍ය භාවිතා කිරීමෙන් අලින් කිරීමෙන් හෝ ව්‍යාපාර කිරීමෙන් මුදවා ගැනීමට දෙයක් එකතු කරගන්නේ අපේ Thank you.